ரெண்டாவது, வழக்கம் போல் ஒரு கட்சி ஒரு தலைமை ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு கட்டுப்பாடுகளை போடுதுன்னா துளி அளவு கூட மதிக்காத கூட்டம். அந்த அந்த வீடியோ கீழே இங்கே இங்கே இல்லை பாருங்கள். கேட்டை உடச்சிட்டு எப்படி போகிறாங்க, அந்த காவல்துறை படுற கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள். அடுத்ததா பைக் சேசிங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிமுறையை வச்சுருக்காங்க. அந்த விதிமுறை செவிரேறி குதிக்கக்கூடாது, மரத்தில் ஏறக்கூடாது, சேட்டைகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதை இந்த சைடு பாருங்கள். பள்ளி குழந்தைகள் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பள்ளி பையன் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறான் இந்த பக்கம். சரி, அதெல்லாம் விடுங்க. இதை விட மோசமானது என்னென்னா, துப்பாக்கியோட ஒருத்தர் உள்ளே வராங்க. பொதுக்கூட்டத்துக்கு எதுக்கு துப்பாக்கி? எதுக்கு துப்பாக்கி? எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இது, என்ன கட்சி இது? அது தைரியமா, ரொம்ப தைரியமா. நல்ல வேளை இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் நடக்கல. சட்ட ஒழுங்கை பாருங்கள் அப்படின்னு வாய் கிழிச்சு விட்ருப்பாங்க அப்படியே. எப்பா ஐயோயோ துப்பாக்கியோ, ஏன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. திடீர்னு விஜய் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, ஏய் நவுருங்கடா, விஜய் கண்ணுக்கு தெரியலடா, நவுரா, டமான்னு சுற்றுவான் போல இருக்கா. ஐயோ பக்குன்னு இருக்கு பார்த்தாலே. துப்பாக்கியோட வராங்க. அதெல்லாம் சாதாரண எளிய மக்கள்லாம் துப்பாக்கியை போலீஸ்ட்டை மட்டுமே பார்த்த கூட்டம். அவங்கெல்லாம் பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்து இந்த கூட்ட நெரிசலில் துப்பாக்கியை வேணால் திருடிட்டான்னா, இல்லை அந்த இடத்துல தொலைஞ்சு போய் வேற யாருக்கா கைக்கு போயிடுச்சுன்னா, என்ன இது? எப்படி இவனுங்க தற்கூரி கூட்டமாக இருக்கிறானுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ நல்ல வேலை கேட்லேயே பார்த்து இவனுங்களை அப்புறப்படுத்திட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னே தெரியல.